பாதிக்கு மேல் நினைத்தது நடந்துவிட்டது என்பவர்களும், வேண்டுதலில் ஒன்றிரண்டை மட்டும் பாபா நிறைவேற்றிவிட்டு மீதியை கிடப்பில் போட்டுவிட்டார் என்பவர்களும் இருக்கத்தான் செய்வீர்கள். இன்று முதல் உங்கள் பிரச்சனை முழுவதும் தீர்வதற்காக பின்வரும் விஷயங்களை செய்து பாருங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சாய்பாபாவிடம் வாய்விட்டு கூறுங்கள். மனதை பிரச்சனை அழுத்தும் போது இதே அளவு அழுத்தத்தை பிரார்த்தனையில் வைத்து வேண்டுதல் செய்யுங்கள். எங்கு தவறு நடந்தது என்பதை அமர்ந்து யோசனை செய்யுங்கள். உங்கள் பிரச்சனைகளை பட்டியலிடுங்கள். எவையெல்லாம் சுலபமான பிரச்சனைகளோ அவற்றை உடனடியாக தீர்த்து விடுங்கள். சிறிய விஷயம்தானே பிறகு பார்த்து கொள்ளலாம் என விட்டுவிடாதீர்கள். எதையும் தள்ளி போடும் பழக்கம் இருந்தால் நீக்குங்கள். சிறிய பிரச்சனைக்கு எதற்காக முக்கியத்துவம் தர வேண்டும் என்றால், உனது தாய்மொழி போன்றது அது. தாய்மொழியில் உள்ள பாடத்தை விரைவாக படிக்க முடியும். மற்ற மொழிகளில் இருக்கிற பாடத்தை படிக்க புரிந்து கொள்ள அவகாசம் தேவைப்படும். இவ்வாறே சிறிய பிரச்சனைகள் சுலபமாக தீர்வுக்கு உள்ளாக்கப்படலாம். பெரிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நேரம் ஒதுக்கி சரி செய்ய அவகாசம் எடுத்துக்கொள்ளலாம். இதை மாற்றினால் பெரிய பிரச்சனைகள் உன் மனதை அழுத்தும் போது சிறிய பிரச்சனை கூட பாரமாக தெரியும். இதனால் 2 வித பிரச்சனைகளும் தீராது. நமக்கு எதிரான சூழ்நிலைகளால் மட்டுமே பிரச்சனைகள் வருவதில்லை. நமது கவனக்குறைவு, திறமை குறைவு, வாய்ப்பு குறைவு போன்றவற்றாலும் வருகின்றன. தெரியாத ஊருக்கு போகும்போது வழி கேட்டுக்கொண்டே போவது போல, தெரியாத வேலையில் ஈடுபடும் போது தெரிந்தவர்களிடம் அதை பற்றி கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. இதனால் வேலை சுலபமாகும். நமக்கு ஏற்கனவே பழகிய வேலைதான் என்ற போதும் கூட தற்போது அதில் ஈடுபட்டுள்ளவரை ஆலோசனை கேட்பதில் தப்பில்லை. பழகிய வழியாக இருந்தாலும் இடையில் பள்ளம் மேடு ஏற்பட்டிருக்கலாம். ஏதோ வேலையில் துவங்கி மாற்றுப்பாதையில் போகவும் என்ற அறிவிப்பு போடப்பட்டு எந்த பக்கம் போவது என்ற ஒரு தயக்கமும் ஏற்படலாம். ஆகவே தெரிந்த வேலையாக இருந்தாலும் அன்றாடம் அப்டேட் செய்து கொள்வது நல்லது. நிறைய பேருக்கு மனதில் உள்ள ஆர்வமானது உடலில் இருப்பதில்லை. இதனாலும் பிரச்சனை வருவதை தவிர்க்க முடியாமல் போகலாம். நமக்கென ஒரு தகுதி, அந்தஸ்து இருக்கும். அதற்கேற்ப பழக்கத்தை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். தவிர நமது அந்தஸ்துக்கு குறைந்த பழக்கத்தில் ஈடுபடக்கூடாது. ஈடுபட்டால் உயர்வு தடைபடும், நமது வேல்யூ போயிடும். அடுத்தவரை முந்திச் செல்ல வேண்டும் என நினைப்பது நம் சுபாவம்தான். இந்த பழக்கத்தை மாற்றி நம்மை நாம் முந்திச் செல்ல வேண்டும் என நினைக்க வேண்டும். கடந்த முறை நான் இவ்வளவு வேகமாக செயல்பட்டேன், இந்த முறை அதைவிட அதிகமாக செயல்படுவேன் என உங்களுக்கு நீங்களே போட்டியாளராக மாற்றிக்கொள்ளுங்கள். இதனால் துரிதமாக செயல்படவும் வருமானம் பெருகவும் கூடும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தாத வரை வாய்ப்புகள் கைவிடுகின்றன. வாழ்க்கையும் கூட கைவிடுகிறது. எனவே எந்த நேரத்திலும் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ளுங்கள். இவ்வாறு இருந்தால் சிறிய வெற்றி பெரிய வெற்றி என்றாகுமே தவிர தோல்வி என்பது நெருங்காது. சுவாமிக்கு தேங்காய் உடைத்து பழங்கள் சமர்ப்பித்து செயலை தொடங்கினால் வேலை சுலபமாக முடியும் என நினைத்து தொடங்கி பாதியிலேயே வேலை நிற்பதை பார்க்கிறோம். ஏன் தடை விலகவில்லை? நீங்கள் போட்டது துவக்க பூஜை, சடங்குக்கு பூர்வமானது. அதன் பிறகு மனம் சுவாமி மீது நிலைக்கவில்லை, வேலை மீதே நிலைத்தது. அதனால் வேலை தடைபட்டது. உணர்வுபூர்வமாக பூஜை செய்தால்தான் இறைவன் அருள் கிடைக்கும். எனவே பூஜை செய்த பிறகும் மனதில் இறைவனை நினைத்தபடியே வேலையில் ஈடுபட்டால் வெற்றி பெறலாம். இவ்வாறு இறைவனை நினைத்தபடி வேலை செய்வதை இறைவனுக்கு அர்ப்பணித்தல் என சொல்லிக் கொடுத்தார்கள். இறைவனுடைய அருளானது நம்பிக்கையின் மூலம் செயல்படுகிறது. நம்பிக்கையோ திறமை கொண்டு எழுகிறது. திறமை இல்லாதவன் எந்த ஒன்றின் மீதும் முழு நம்பிக்கை வைக்க முடியாது. திறமை இருந்தால் உழைக்கும் ஆர்வம் வரும். ஆர்வம் இருந்தால் உழைப்பு நடக்கும். பாபா நொண்டி குதிரை மீது பந்தயம் கட்ட மாட்டார் என அடிக்கடி போதிப்பேன். நொண்டி குதிரை என்பது தாமச குணம் உள்ள நிலை. இவரால் எவ்வளவு முயன்றாலும் முன்னுக்கு வர முடியாது. காரணம், தாமச குணம் உள்ளவர் கடுமையான உடல் உழைப்பு செய்பவராக இருப்பார். அவரது அறிவுத்திறனுக்கு வேலை இருக்காது. இதனால்தான் முன்னேற்றமானது தடைபடும். இப்படிப்பட்ட நிலையில் பிறரை அண்டி பிழைத்தே வாழ முடியும். நமக்கு திறமைகள் இருந்தும் பிறர்தான் நம் வாழ்வை தீர்மானம் செய்வார்கள். இப்படிப்பட்ட நொண்டி குதிரையை கூட குணமாக்கி நடக்க பழகி ஓட பழகி நீ குதிரை ஓடுவதில் கெட்டிக்காரன் என புரிய வைத்து ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபடுத்துவேன். இதுதான் ஒரு குரு செய்ய வேண்டிய பணி.